உன் இளவயதின் பக்தி, the godliness of your youth. என்னை பின்பற்றி வந்த இதுல வனாந்தரத்துல என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன். பியூட்டிஃபுல்லா பூர்வ நாட்கள்லாம் என்ன, உன் இளவயதின் பக்தி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசுல ஆண்டவர் என்றவர் என்று ஓடிவியே, அல்லது நீ வாழ்க்கைப்பட்ட போது என் மேல் உனக்கு இருந்த அன்பு, ஆதியிலே இருந்த அன்பு, அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பூர்வ நாட்கள் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்களா? You have forgotten me. You find it difficult even to bear a small suffering for Jesus. ஒருவேளை சாப்பாடு கூட forgo பண்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்குது. தியாகம் என்பதே நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் போய்விட்டது. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை தினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன. நீங்கள் எல்லாரும் ஊழியத்தில் முன்னணியில நிக்கிறீங்க. கண்டிப்பாகவே உங்களுக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. Don't stop. போராட்டம் வந்ததுனால வேலையை நிறுத்தாதீங்க. போராட்டம் வர்றதுனால குடும்ப பிரச்சனை, உலகபரமான பிரச்சனை, பல பிரச்சனைகள் வர்றதுனால ஊழியத்தை நிறுத்தாதீங்க. Keep moving, pray moving. ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து செயல்படுங்க. சூழ்நிலைகளை பார்ப்பார்.